வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கும் ஒரு பயிறுக்கி, அதாவது ஒரு பூச்சி விரட்டி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது நான் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணேன். அதாவது WDC வேஸ்ட் டீகம்போசர். இந்த இது நம்ம செடிகளுக்கு போடுறதுனால நுண்ணுயிரி பெருக்கத்தை ரொம்ப நல்லா வருது. இது நுண்ணுயிர் வளரும் போது நமக்கு மண்புழு இதெல்லாம் நிறைய கிடைக்கும். அதனாலதான் இதை நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதனாலதான் நான் உங்களுக்கு இன்னைக்கு இத செய்து காட்டுறேன். இதுக்கு அந்த டீகம்போசர் அந்த பாட்டில்ல ஜெல் மாதிரி ஒண்ணு இருக்கும். அதுவும் நாட்டு சர்க்கரையும் மட்டும்தான் தேவை. இத பிளாஸ்டிக் பக்கெட்ல தான், இல்லைன்னா கேன்ல நமக்கு எவ்வளவு தண்ணி நம்ம ஊத்தி எடுக்கிறோமோ அதுக்கு தக்கன பிளாஸ்டிக்ல தான் பண்ணணும். மண் பாட்டிலையோ அல்லது சிமெண்ட் தொட்டிலையோ பண்ணக்கூடாது. ஏன்னா பாசி பிடிச்சிரும். அதனால அதுல பண்ணக்கூடாது. அத போல இத இப்போ நாட்டு சர்க்கரைய தனியா தண்ணியில கொஞ்சம் கரைச்சிட்டு, அப்புறம் அந்த ஜெல்லையும் தனியா கரைச்சி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஜெல் பாக்குறதுக்கு ஜெல்லு ஆட்டு இருந்தாலும் அது கொஞ்சம் கரையிறது கஷ்டம். நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கணும். இந்த ஜெல் என்னதுன்னா, அதாவது பசு மாட்டு சாணத்துல இருந்து அதுல உள்ள நுண்ணுயிர்களை யூஸ் பண்ணி இந்த ஜெல் பண்றாங்க. இதை யூஸ் பண்றதுனால நம்ம செடியில உள்ள அதாவது செடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த மண்ணுல உள்ள நுண்ணுயிர்கள் நல்லா வளரும். அதனாலதான் இதை நம்ம செடிகளுக்கு யூஸ் பண்றோம். அப்புறம் பூச்சி தாக்குதலும் கொஞ்சம் கட்டுப்படுது. ரொம்ப பெரிய அளவுல பூச்சி தாக்குதல் இல்லை. ஏன்னா செடி நல்ல ஸ்ட்ரென்த்தனா நல்ல ஃப்ரெஷ்ஷா வளருது. அதனால இதுக்கு ரொம்ப பெரிய பூச்சி தாக்குதல் ஒன்றும் வராது. இத ஒரு பாட்டில், அதாவது நான் இப்ப இதுல காட்டின இந்த பாட்டிலுக்கு, ஒரு பாட்டிலுக்கு 200 லிட்டர் தண்ணி ஊத்தி நம்ம இந்த டீகம்போசரை ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் இன்னைக்கு எனக்கு தேவையான அளவு மட்டும்தான் இதுல ப்ரிப்பேர் பண்றேன். அத போல, அதாவது 100 லிட்டருக்கு யூஸ் பண்ணோம்னா இந்த டப்பால பாதி நம்ம யூஸ் பண்ணா போதும். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் அது மேல ஒரு காட்டன் கிளாத் வச்சு ஒரு நூலை வச்சு கெட்டி வச்சிடணும். கெட்டி நிழல்ல வச்சிடணும். இதுல வெயிலே படக்கூடாது. ஏன்னா அந்த நுண்ணுயிர் வெயில்லாம் பட்டா செத்து போகும். ரெண்டாவது இத டெய்லி ஓபன் பண்ணி கொஞ்சம் அப்படி நுரைச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தாதான் அந்த நுண்ணுயிர் அதுல வளருதுன்னு அர்த்தம். அத அந்த ஸ்பூன் வச்சு நல்லா ஒரு கலந்து திரும்பியும் அதை மூடி வச்சிடணும். இந்த மாதிரி 7 நாள் பண்ணினாதான் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு பிறகுதான் நம்ம அதை செடிகளுக்கு யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி 7 நாள் பண்ணணும். டெய்லி பண்ணணும். பண்ணிட்டு இந்த துணி வச்சு, இந்த கிளாத்தை வச்சு அப்படியே மூடி போட்டு விட்டுறணும். இது 7வது நாள். இன்னைக்கு நம்ம இத செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம். நல்லா கலந்துட்டு, இது நிழல்லே தான் இருக்கணும், வெயிலுக்கே வரக்கூடாது. நம்ம சரியா பண்ணலன்னா அதுல புழு வந்துரும். அந்த மாதிரி புழு வந்துச்சுன்னா நம்ம சரியா பண்ணலன்னு அர்த்தம். அப்போ இதுல இருந்து கொஞ்சம் சுத்தமா அத செய்யணும். அதுக்கு பிறகு இப்ப இத நம்ம செடிகளுக்கு எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இதுல இருந்து ஒரு மக்கு அளவு தனியா எடுத்து வச்சுக்கணும். அது எதுக்குன்னா, நெக்ஸ்ட் ப்ராசஸிங்காக அதை நம்ம தனியா எடுத்து வச்சுக்கணும். இதை நல்லா கலக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த வுட்டன் ஸ்பூன் வேற எதுக்கும் அதை யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு மட்டும் தான் வச்சுக்கணும். நல்லா கலந்துட்டு ஒரு மக்கு அதுல இருந்து எடுத்து தனியா வச்சுக்கணும். அதான் அது நெக்ஸ்ட் ப்ராசஸிங்காக. அது அப்பதான் அது நெக்ஸ்ட் தடவை பண்ணும் போதும் ஜெல் யூஸ் பண்ண வேண்டாம். இதுல ஒரு கப்பு நம்ம யூஸ் பண்ணாலே நெக்ஸ்ட் அடுத்த சைக்கிளுக்கு அது ரெடி ஆயிரும். அத போல இதுல இருந்து லிக்விட் எடுத்து கம்போஸ்ட் பண்றக்கூடிய அதுலயும் ஊத்துனா அந்த இலை சருகு இதெல்லாம் சீக்கிரமா கம்போஸ்ட் ஆயிரும். இப்ப இந்த மக்குல இருக்கக்கூடியத இதுல ஊத்திட்டு, இதுல நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி, நான் என்னோட அளவுக்கு தண்ணி ஊத்தி திரும்பியும் அந்த காட்டன் கிளாத்தை வச்சு மூடி நிழல்ல வச்சிடலாம். இதோட ப்ராசஸ் முடிஞ்சிரும்.
அப்புறம் 7 days ஓபன் பண்ணி மூடணும். அந்த மாதிரி இது ஒரு சைக்கிள் ஆகவே வரும் நமக்கு. இந்த ஜெல்ல வந்து ஒரு 3 yearsக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம ஒழுங்கா அத வச்சிருந்தோம்னா 3 yearsக்கு யூஸ் பண்ணலாம். அத போல இத வந்து தண்ணியில கலக்குறது வந்து 1:5ங்கிற ரேஷியோல நம்ம தண்ணியில கலக்கலாம். 1:10ங்கிற ரேஷியோல தண்ணியில கலக்கலாம். அது நம்ம இஷ்டம். கொஞ்சம் அதிகமாகிறதுனால ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அப்புறம் இத வந்து வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணணும். அதே போல ஸ்ப்ரே பண்ணணும்னா 1:3ங்கிற ரேஷியோல ஸ்ப்ரேயர்ல எடுத்து வைக்கணும். நான் சாயங்காலம் தான் ஸ்ப்ரேயர்ல போட்டு யூஸ் பண்ணுவேன். அதே போல என்னதுன்னா இது வந்து சூரியன் வரும்போது, அதாவது ஒண்ணுல வந்து மார்னிங் தண்ணி ஊத்துறதுன்னா மார்னிங் ஊத்தலாம். ஸ்ப்ரே வந்து ஈவினிங் பண்ணும்போது சூரியன் இருக்கக்கூடாது. இப்ப நம்ம தண்ணி ஊத்தி இருக்கிறோம்னா மினிமம் 1 ஹவருக்கு பிறகு சூரியன் வந்தா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அது வந்து வேர்ல அந்த தண்ணி அந்த லிக்விட் அதுல இருக்கும். இது ஊத்துறதுனால நிறைய அவரைக்காயில எல்லாம் நிறைய பூச்சி எல்லாம் வரும். இது ஊத்துறதுனால பூச்சி வந்து கொஞ்சம் கம்மியா வருது, ரொம்ப கண்ட்ரோல் ஆகுது. இலையும் நல்ல பெரிய பெரிய இலையா வருது. பூ இலை அதாவது எல்லா செடிகளுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. நீங்களும் இத வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.